பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டண்ட்டை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஒரு பெரிய அப்டேட். எல்லாரும் காத்திருந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பற்றி தான். இந்த முறை பிக் பாஸுக்கு இன்னும் பெரிய கவர்ச்சி, இன்னும் பெரிய சஸ்பென்ஸ். ஏன்னா இந்த சீசனை நடத்த போகிறது யார்னா, நம்ம தமிழ் ரசிகர்கள் மிகவும் விரும்பும் நடிகர் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 இருந்து 8 வரை ஹாஸ்ட் பண்ணது கமல்ஹாசன். ஆனால் இந்த முறை விஜய் டிவியும் ஹாட்ஸ்டாரும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஹாஸ்ட் சேஞ்ச். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட கண்டஸ்டன்ட் பட்டியல், அவர்களின் பேக்ரவுண்ட், யாருக்கு டைட்டில் சான்ஸ் இருக்கலாம், ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இனி என்ன எனக்கு ஒரு சஸ்பென்ஸாக நமக்கு இருக்க போகுது. யார் கண்டஸ்டன்ட் நேம்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா கண்டஸ்டன்ட் நேமும் உங்களுக்கு வரும். சரி, இப்போது ஆக்சுவல் லிஸ்ட்டுக்கு போவோம். இப்போது சிவரஞ்சினி தீபக் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. சிவரஞ்சினி தீபக்னா தீபக்கோட ஹஸ் ஒய்ஃபு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கு வந்திருக்கும் முதல் போட்டியாளர் சிவரஞ்சினி தீபக். இவர் ஒரு மாடல் கம் ஆக்டர்ஸ். சில ஷார்ட் ஃபிலிமையும் சீரியலாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மிகவும் காம் பர்சனாலிட்டி. ஆனால் கேமில் அவர் எப்படி அடாப்ட் பண்ணுவார்னு தான் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுருதிராஜ். அடுத்தவர் சுருதிராஜ். இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக துவங்கிட்டு பல சீரியலில் ஹீரோயினாக நடித்தவர். இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. பிக் பாஸ் ஹவுஸில் இவருடைய மெச்சூரிட்டி அண்ட் பேஷன் டெஸ்ட் ஆகும். ஆடியன்ஸ்க்கு இவரை பார்க்கும் ஆவல் அதிகம். நெக்ஸ்ட்டு நக்ஷத்திரா நாகேஷ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நக்ஷத்திரா நாகேஷ் பிக் பாஸ் ஹவுஸில் சாம் அண்ட் ஸ்டைல் கொண்டு வர போகிறார். நக்ஷத்திரா நாகேஷ் இவர் ஆங்கராகவும் ஆக்டர்ஸாகவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெயர் எடுத்தவர். க்யூட் லுக்காகவும் போல்டு ஸ்பீச்சுக்கும் இவருக்கு பெயரே உண்டு. ஸ்ரீகுமார். நெக்ஸ்ட்டு அடுத்தவர் ஸ்ரீகுமார். இவர் டிவி சீரியலில் ஹீரோவாக நேம் வாங்கியவர். இவருடைய காம் நேச்சரை எல்லோரும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. ஆனால் பிக் பாஸில் காமாக இருக்க முடியுமா, அதுதான் கேள்வி. நெக்ஸ்ட்டு கேபிஒய் ராஜவேலு. காமெடி டச்சு கொண்டு வரப்பட்டவர் கேபிஒய் ராஜவேலு. இவர் கலக்கப்போவது அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆனால் காமெடி மட்டும் போதாது, ஸ்ட்ராட்டஜியும் வேணும். அதுதான் அவருக்கு பெரிய சேலஞ்ச். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்ஓ சின்க்ளார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கு இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் டச். இவர் ஒரு ஃபாரின் ஒரிஜினல் மாடல். இவரால் டெஃபினெட்லி டாஸ்க்லையும் இன்டராக்ஷன்லையும் ஒரு பெரிய ஃப்ளேவர் வரும். தமிழ் தெரிந்தாலும் கல்ச்சரை எப்படி அடாப்ட் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணும். வினோத் பாபு. காமெடி ராஜா, கலக்கலல் ராணி ஷோ மூலமாக தெரிய வரும் வினோத் பாபு. இவர் கேரக்டர் பேஸ்ட் காமெடி பண்ணுவார். ஹவுஸில் ஃபன் மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவார். ஆனால் நாமினேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார். நெக்ஸ்ட் உமர் இஃபைன் லத்தீஃப். சோஷியல் மீடியாவில் பர்சனாலிட்டி மற்றும் ஆக்டராகும் உமர் இஃபன் லத்தீஃப். இவர் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்ச பெயர். ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டர் கேரக்டர். ஹவுஸில் டிபேட்ஸில் அவர் கண்டிப்பாக மிளிர்வார். நெக்ஸ்ட்டு விஜய் பார்வதி. இவர் ஒரு ஆங்கராகவும் டான்ஸராகவும் இருந்தவர். எனர்ஜி, ஸ்ட்ரென்த், என்டர்டைன்மெண்ட்க்கு, எமோஷனல் கனெக்ட்டுக்கும் இவர் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ். நெக்ஸ்ட்டு நேஹா ராஜேஷ். உங்களுக்கு தெரிஞ்சது பாக்கியலட்சுமி நேஹா. இவர் ஒரு டான்ஸர், இன்ஃப்ளூயன்சர். இவருடைய ஃப்ராங்க் ஸ்பீச் ஹவுஸில் ஃபயரை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் அக்ஷிதா அசோக். சீரியல் ஆக்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி இவரை தெரியும். பிக் பாஸில் இவருக்கு ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அது இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் லக்ஷ்மி பிரியா. ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டர் ஆக்டர்ஸ் லக்ஷ்மி பிரியா. இவரோட போல்டு கேரக்டர், ஃபியர்லெஸ் டாக், இதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். ஆடியன்ஸ்க்கு இவரோட ஸ்பீச் ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்தியா வினோலியன். ஃபைனல் கண்டஸ்டன்ட் சின்தியா வினோலியன். இவர் ஒரு டான்ஸரும் பெர்ஃபார்மர். இவர் சைலண்ட் பிளேயராக இருப்பார். இந்த 13 பேர் அஃபீஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதோட கூட சில ரூமன் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. புவி அரசு, உமைன் இஃபன் லத்தீஃப், நேஹா மேனன் போன்றவர்கள் ஆல்ரெடி நியூஸில் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இனிமேல் வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வந்தால் இன்னும் ட்விஸ்ட் வரும். விஜய் சேதுபதி. இப்போ முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இந்த சீசனை பாஸ் பண்ணுறது விஜய் சேதுபதி. அவருடைய காம் வாய்ஸ், மாஸ் பர்சனாலிட்டி, அதே நேரம் சென்சிபிள் அட்வைஸ் எல்லாமே இந்த ஷோவுக்கு ஒரு புதிய கவர்ச்சி கொண்டு வரும். ஆடியன்ஸ் ஆல்ரெடி கேட்குறாங்க, விஜய் சேதுபதி எபிக்ஷன் எபிசோடில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், கண்டஸ்டண்ட்டை எப்படி மோட்டிவேட் பண்ணுவார் என்று. டாஸ்க் வேறு லெவலில் இருக்கும். டான்ஸ் டாஸ்க், எமோஷ்னல் டாஸ்க், ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டஸ்டண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, பேஷன், போல்ட்னஸ், டீம் ஸ்பிரிட் எல்லாமே வேணும். ஃபைனலி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ட்ராமா, லைட், ரொமான்ஸ், ஃபன் எல்லாமே வரும். ஆனால் இந்த முறை ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்லியாக நடத்துவாங்கன்னு ஸ்ட்ராங் ரூமர் இருக்குது.
சரி நண்பர்களே, இதுதான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பற்றி முழு அப்டேட். இது வரும் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் விஜய் டிவியில் ஹாட்ஸ்டார் ப்ராட்காஸ்ட் ஆக போகிறது. நீங்கள் யாரை ஃபேவரட்டாக எதிர்பார்க்குறீங்க, யாருக்கு டைட்டில் சான்ஸ் இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம்.